இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ அண்ணாமலை காரியகர்த்தான்னு சொல்லி என்ன சாதிச்சிட்டாரு? இப்போ என்ன சாதிச்சிட்டாருன்னா உங்களை மாதிரி ஆட்களை இந்த அளவுக்கு கதற விட்டுருக்காருல, அதான் அவருடைய சாதனை. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூப்பிடுறாரு. ஸோ அண்ணாமலை சைலைன் பண்ணப்பட்டாருன்னா எதுக்கு அவரை கூப்பிடணும்? எல்லா நிகழ்வுகளுக்கும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுது. அவர் சூஸ் பண்ற இடத்துல இருக்காரு. இந்த நிகழ்வுக்கு போகணுமா இல்லையாங்கிறத அவர் சூஸ் பண்றாரு. அப்போ மாநில தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, அண்ணாமலைக்கும் தேசிய தலைமைக்கும் பிரச்சனை இல்லை. மொத்தத்துல நீங்க இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த அண்ணாமலை நைனார்னு பேசி இந்த சின்ன முடிகிற வேலையை விட மாட்டீங்க. அப்போ வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கு ஏதாவது பிரச்சனையா? யாருக்காவது உங்களுக்கு அவர் கூட பிரச்சனை இருக்கணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசு தமிழா பேசு ராஜ்வேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். தேர்தலுக்கு இன்னும் 27 நாள் தான் இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பாஜக தலைமை இதை சந்தோஷப்பட்டிருந்தாலும் வலதுசாரி சிந்தனையாளர்கள் பாஜக வெளியிருந்து ஆதரிக்கக்கூடியவங்களாம் ரொம்ப கம்மியான நம்பர்ப்பா அப்படின்லாம் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். உங்களை மாதிரியான ஊடகவியலாளர்கள் நிறைய திட்டம் போட்டிங்க, அது எதுவும் நடக்கலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இந்த நேர்காணல் நீங்கள் தொடங்குறீங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு வின்வின் சுச்சுவேஷனில் இந்த அலையன்ஸ் சீல் பண்ணியிருக்கதா நான் பார்க்குறேன். 27 கான்ஸ்டியூன்சிஸ் அப்படிங்கிறது குட் நம்பரா பேட் நம்பரா அப்படிங்கிறது எந்த கான்ஸ்டியூன்சியில் அவங்க கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 50 கான்ஸ்டியூன்சி கொடுத்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லாத தொகுதிகளை கொடுக்கறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஸோ அப்போ இந்த 27 தொகுதிகள் என்ன பாஜக என்ன கேட்டது? இப்போ நீங்கள் 10 கான்ஸ்டியூன்சி கூட கேளுங்களேன், 10ஐயும் நீங்கள் கேட்குறத கொடுக்கணும்ல. இப்போ தேமுதிகவுக்கு 10 சீட்டுன்னு ஒதுக்கியிருக்காங்க. தேமுதிக கேட்கிற 10 திமுக கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் இன்னைக்கு பாஜக 27 தொகுதிகளில் எனக்கு தெரிஞ்சு கூடுமான வரை குறைந்தபட்சம் ஒரு 20லிருந்து 22 தொகுதிகள் வரை இதுதான் எங்களுக்கு வேணும்னு டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்குற சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ முதல்ல இதை நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்கணும்னா, 2021 20 சீட்டு கொடுக்கும்பொழுது அதில் நிறைய கான்ஸ்டியூன்சிஸ் பாஜகவுக்கு ஹோல்டு இல்லாத, பாஜக மிகப்பெரிய அளவில் கிளை அளவில் அங்கே வேரூன்றாத தொகுதிகள் கூட கொடுக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு கேட்டு வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ வின்னபிலிட்டி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வின்னிங் பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது 20லிருந்து 27 வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. 27ல் 25 தொகுதியோ 22 தொகுதியோ நேம் பண்ணி கேட்குற இடம் வரைக்கும் வளர்ந்துருக்காங்கன்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த வளர்ச்சிக்கு காரணம் அந்த கிரெடிட் நம்ம கொடுக்கலாம். அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கலாம், இல்லை இந்த கட்சியில் உழைச்ச எல்லோருக்கும் கொடுக்கலாம், இந்த ஆன்லைனில் சண்டை போட்டவங்களுக்கு கொடுக்கலாம், எல்லோருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு எம்பியோ அல்லது ஒரு மேலிட பார்வையாளரோ இங்கே எதுவும் கருத்து தெரிவிக்கலை, வருத்தம் தெரிவிக்கலை, எங்களை கூப்பிடவே இல்லைன்னு சொல்ல, நாங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல, இப்படி எதுவுமே பண்ணல. ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டுட்டு போய் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் சீட் ஷேரிங் இது. ஸோ 27 கான்ஸ்டியூன்சிஸ் நம்பர்ஸை பார்க்கக்கூடாது. 4 எம்எல்ஏக்கள், அதாவது 20 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணி 4 பேர், அதாவது 1/5 தான் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ அங்கிருந்து இன்னைக்கு எதை நோக்கி நடந்திருக்கோம்? இப்போ அதிமுக நினைக்கலாம் இல்லையா, 20 தொகுதி கொடுத்தோம், 4 தான் ஜெயிச்சாங்க, ஒரு 16 ஜெயிச்சிருந்தா ஸோ இன்னும் கொஞ்சம் குரூஷியலான நம்பர்ஸை நோக்கி அவங்க நகர்ந்துருக்கலாம். ஸோ இப்போ அவங்களுடைய பார்வை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுமே நம்பராக பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உட்கட்சியில் இருக்கக்கூடியவங்க கூட பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, பாஜக இந்த தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. அதுதான் பாஜகவுக்கு அதிமுக கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால தொகுதி பங்கீடு மிகவும் சுமூகமாகவும் சிறப்பாகவும் நடந்திருக்கதா. 21ல் 20 தொகுதியில் போட்டியிட்டு 4 தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2026ல் 27 தொகுதி போட்டியிட்டு அதனுடைய இலக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த முறை நம்ம 27ல் எத்தனைங்க ஜெயிக்க முடியும் பாஜக? அந்த அளவுக்கு என்னங்க கட்சி வளர்ந்துருச்சு. அண்ணாமலையே சைட்ல எங்கேயோ ஒதுங்கி அவரே காரியகர்த்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. 200% டபுள் டிஜிட் எம்எல்ஏஸ் போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ இந்த டபுள் டிஜிட் அப்படிங்கிறது 10 தொகுதியில் ஆரம்பிச்சு 27 தொகுதி வரைக்குமே டபுள் டிஜிட் தான், கரெக்டுங்களா? ஸோ இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாஜக உறுப்பினர்கள் உள்ளே சென்றார்கள் என்ற வரலாற்றை பாஜக படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டா இருக்கு. கேண்டிடேட் சூஸ் பண்றதுல மிகவும் சரியாக சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா குறைந்தபட்சம் 10 அதிகபட்சம் 27 தொகுதியுமே ஜெயிப்பாங்க அப்படின்னு கூட சொல்ல தான் செய்வாங்க எல்லாருமே. யாருமே அவங்க கட்சி தோக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பட் ப்ராக்டிக்கலி இந்த நம்பர்ஸை பார்க்கும்பொழுது மினிமம் இதில் 50% கன்வர்ஷன் எடுத்துக்கிட்டா கூட 13-14 பேர் வரைக்கும் போகலாம். குறைந்தபட்சம் 10 தொகுதிகளையாவது வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க அண்ணாமலையை சைலைன் பண்ணிட்டாங்க, நீங்க அண்ணாமலை சைலைன் பண்ணதா நான் ஃபீல் பண்ணல. நேத்து அவர் பியூஷ் கோயலை சந்திச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை போறேன்னு சொன்னாரு. இல்ல அவர் சொன்ன வார்த்தை நான் ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. நான் கோயம்புத்தூர்ல சில நிகழ்வுகளில் பங்கேற்று இருந்தாங்க. பியூஷ் கோயல் சில விஷயங்கள் என்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னாரு, அதனால நான் வந்திருக்கேன், நீங்க போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் யார்ட்டி சீட்டு கேட்கல,
நான் உடனடியாக இப்போ பார்த்தேன், பேசினேன், நான் திரும்ப கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போது அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிடறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவரே சொன்ன மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இல்லை அப்படி மட்டும் தான் எடுத்துப்பீங்களா? எங்கேயோ கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்வுகளில் ஈடுபட்டு அவர் சொல்ற மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த ஒருத்தரை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூப்பிடுறாரு. ஸோ அண்ணாமலை சைலைன் பண்ணப்பட்டாருன்னா எதுக்கு அவரை கூப்பிடணும்? அவர் பாட்டுக்கு கோயம்புத்தூர்ல ஏதோ நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு இருக்காரு. அதிமுக அலுவலகத்துக்கு அண்ணாமலை வரல. பியூஷ் கோயல் இன்னும் வரைக்குமே வந்து சென்னையில தான் இருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு? நான் வந்து கோயம்புத்தூர் போறேங்கிறாரு. கோயம்புத்தூர்ல ஏதாவது போட்டியிட போறாரா இல்ல அவரோட தனிப்பட்ட நிகழ்வுக்காக போறாரு? எதுக்காக போறாரு அண்ணாமலை? இனிமே உங்கள்ட்ட சொல்லிடுவோம். ரெகுலரா வேற என்ன சொல்ல முடியும்? எங்க சென்னை அண்ணாமலை நேர்மையா சொல்ல வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு வரவில்லை என்று சொல்லக்கூடிய சங்கருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கரூருக்கு போய் ஒரு மாவட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றவர் கரூர்ல இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அலுவலகத்துக்கு போனார். அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா உங்களுக்கு இதை சொன்னாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இல்லையா? இதுதான் உங்களோட ஹிட் ஜாப் அப்படிங்கறத நான் ஓப்பனாவே கேட்கிறேன். என்னன்னா எப்படிங்க சென்னையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக ஆபீஸ்க்கு அண்ணாமலை வரலன்னு சொல்ற நீங்க, இதுவரை அண்ணாமலை எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அலுவலகத்துக்கும் போனதே கிடையாது. கரூருக்கு போனாரே, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் வாசல்ல வந்து வரவேற்றாரு. அது ஒரு மோட்டிவ் இருக்கு. செந்தில் பாலாஜிக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான போர் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனால ஒரு நோக்கத்துக்காக போயிருக்காரு. நல்ல விஷயம் தானே. அப்படின்னா அந்த போரை அவர் கூர்மைப்படுத்துறாரு தானே, அந்த போரை வந்து அவர் தீவிரப்படுத்துறாரு தானே. செந்தில் பாலாஜியுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய கரூருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு போனதன் மூலமாக பாஜகவினரையும் கரூர்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கேடர்ஸையும் ஒன்னு சேர்க்கிறாரு, which is good for the party. அதுல என்ன தப்பு இருக்கு? சோ எந்த ஒரு மாவட்ட அலுவலகத்துக்கும் போகாத அண்ணாமலை ஒரு மாவட்ட அதிமுக அலுவலகத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கறத கேரி பண்ணாத நம்ம ஏன் அவர் வந்து ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு வரலன்னு கேக்குறீங்க? சைட்லைன் பண்ணப்பட்டாராங்கிறீங்க. அப்புறம் நீங்களே தான் சொல்றீங்க பியூஷ் கோயல் அழைச்சாரு அதனால வந்தாரு. அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் சீட்டு கேட்கலன்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் நிறைய பேர் சீட்டு கேட்டுட்டு இருக்காங்கிற செய்திகளை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. நான் அந்த லிஸ்ட்ல கிடையாது. எனக்கு அறிவிச்சா நான் போட்டியிடுவேன். அவர் அன்று முதல் இன்று வரை சொல்றது என்னன்னா ஒரு காரியகர்த்தான்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர் கூட இருந்தவரையும் கடைசியா வந்து என்னவா அவர் வந்து கன்சிடர் பண்ணார் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பண்ணாரு எனக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்க? அண்ணாமலையை நம்பி நான் வந்து பாஜக ஓட்டு போட்டேன், அண்ணாமலையை நம்பி நான் வந்து கட்சிக்கு வந்தேன், அண்ணாமலையால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இப்ப அந்த இடத்துல வந்து நின்னுட்டாங்கல்ல. இப்ப அண்ணாமலையால எனக்கு என்ன பிரயோஜனம்னு யார் கேட்டாங்கன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. யாராவது உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்க, ஆதாரத்தை எடுத்து வைங்க, பொது வெளியில வச்சாங்கன்னா நம்ம பேசலாம். இதுவரை எனக்கு தெரிந்து ஒருவர் கூட, நான் இன்னும் சொல்ல போனா அவர் மாநில தலைவராக இருந்து அவர் அதிலிருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி அவர் இப்போ வெளியில வந்து புதிய மாநில தலைவர் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துல ஒருத்தங்களாவது அண்ணாமலையை நம்பி நான் வந்து பல கோடி செலவு பண்ணிட்டேன், அண்ணாமலையை நம்பி நான் வந்து அரசியலுக்கு வந்தேன், என்னை நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? அவர் இங்க யாருடைய அரசியல் வாழ்க்கையும் அவர் கெடுக்கல, யாருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அவர் எதுவும் ஒரு ப்ராமிசஸ் கொடுக்கல. அவரு வந்தாரு, அவருடைய வேலைகளை செய்தார், கட்சியை வளர்த்தார். திரும்ப கட்சி சொல்லிச்சு நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணுங்க, அடுத்த ஒரு மாநில தலைவராக வேற ஒருத்தர் வைப்போம், தேர்தல் இந்த போன்ற ஈக்குவேஷன்ஸ்க்கு வேறொரு மாநில தலைவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கட்சி ஒரு முடிவு எடுத்துச்சு, ஸ்டெப் டவுன் ஆனாரு. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் அவருடைய வருத்தத்தை அவருடைய ஆதங்கத்தை ஏதாவது பதிவு செய்திருக்காரா? மாநில தலைமை நேரம் வரும்போது சொல்றேன் அப்படிங்கறத நிறைய முறை அவரே பயன்படுத்தி இருக்காரு. அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. அதெல்லாம் கடந்து இப்ப எலெக்ஷனுடைய மூடுக்கு வந்துட்டாரு. அவர் இப்ப போட்டியிடுவாரா இல்லையாங்கிறது மட்டும் தான் கேள்வி. உங்களை போன்றவர்களுக்கு இந்த பதட்டத்தின் மூலமா நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அண்ணாமலை போட்டியிட கூடாதுங்கிறதுல நீங்க எல்லாம் தெளிவா இருக்கீங்க. அதானே உங்களோட நோக்கம்? தானே இல்ல உங்களுடைய பதட்டம் எதற்காக இவ்வளவு அண்ணாமலை நான் சீட்டு கேட்கலன்னு தான் சொன்னார், நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்றேன், இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்றேன். இது கமலஹாசன் சொன்னார்ல, அது மாதிரி நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம், நாங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்போங்கிற மாதிரி அண்ணாமலை அந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் நிக்கலைங்க, நான் நிக்கிறவங்களுக்கு பிரச்சாரம் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் வருத்தத்தில் இருக்காரு அல்லது அவருக்கு விருப்பம் இல்லை, அவரை சைலைன் பண்றாங்கன்னு நீங்க சொல்லலாம். நான் சீட்டு கேட்கலன்னு சொல்றாரு, நான் ஒரு காரியகர்த்தா, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேங்கிறாரு. இதுல என்ன பிரச்சனை? அவர் கேட்கிற தொகுதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பதனால இல்ல நான் எதுவும் சீட்டு கேட்கல அப்படின்னு எதுவும் சொல்லிட்டாரா என்ன? கட்சியில் சேர்ந்து சில மாதங்களுக்குள்ளாரவே மாநில துணைத் தலைவராக இருந்து நேரடியாக தேர்தலில் பங்கேற்று தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு மீண்டும் மாநில தலைவராகி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவருடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி 2 தேர்தல்களை சந்திச்சிருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட எலிவேஷன் என்னங்கிறது அவருக்கு தெரியும். பாஜக அவரை எவ்வளவு அங்கீகரிச்சிருக்கு, பாஜகவில் அவர் எவ்வளவு முக்கியமான நபர் அங்கீகரிச்சிருக்கா, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அங்கீகரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவரே சொல்றாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அங்கீகரிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த பொறுப்புமே அவருக்கு இல்ல. என்னங்க பண்ண முடியும்? என் கட்சி தொண்டர் என் கூட வந்தவங்க கேட்கறாங்க அப்படின்னு சரத்குமார் சொன்னார். அதே மாதிரி இப்ப அண்ணாமலை காரியகர்த்தான்னு சொல்லி என்ன சாதிச்சிட்டாரு? அதுதான் இப்ப என்ன சாதிச்சிட்டாருன்னா, உங்களை மாதிரி ஆட்களை இந்த அளவுக்கு கதற விட்டுருக்காருல, அதான் அவருடைய சாதனை. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை தொடர்ச்சியாக பதட்டத்திலேயே வச்சிட்டு இருக்காருல, அதான் அவருடைய சாதனை. ஒட்டுமொத்த திராவிட மாடல் அரசும் அவரை பார்த்து நடுங்குதில்லையே, அதான் அவருடைய சாதனை. இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேக்குறீங்க.
அவரை புதுச்சேரியில் எஸ்ஐஆருக்கு பிறகு அங்கு வாக்காளர் திருத்தம் எல்லாம் நடந்ததற்கு பிறகு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது என்பதற்கான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் அவர் புதுச்சேரியில் போய் ஒர்க் பண்ணாரு, கோவாவில் போய் ஒர்க் பண்ணாரு. இப்பவும் அவரை வந்து புதுச்சேரிக்கான பிரச்சார பட்டியலில் வந்து அவரும் இடம்பெற்றிருக்கிறாரு. புதுச்சேரியில் அவர் வந்து பிரச்சாரம் செய்வதாக இருக்கிறார். மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்க, என்னன்னா அண்ணாமலை அப்படிங்கிறவர் கட்சிக்கு வந்து அவர் இந்த கட்சியில டிராவல் பண்ண ஆரம்பிச்சு முழுமையாக 5 ஆண்டுகள் தான் இருக்கு. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளார தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை எவ்வளவு முக்கியம், அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத தேசிய தலைமை உணர்ந்திருக்காங்க, மாநில தலைமை உணர்ந்திருக்காங்க. மாநில தலைமை உணர்ந்திருந்தா நீங்க எல்லா நிகழ்ச்சியிலுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, எல்லா முக்கிய நிகழ்ச்சிலும் நீங்க இருக்கணுங்க அப்படின்னு சொல்லணும்ல. இப்பதான் நீங்க முக்கியமான இடத்துக்கு வரீங்க. எல்லா முக்கியமான நிகழ்வுகளிலும் அவருக்கு அழைப்பு விடுக்காமல் இருக்கப்பட்டிருக்குதுன்னு யாருமே சொல்லவே இல்லை. எல்லா நிகழ்வுகளுக்கும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுது. அவர் சூஸ் பண்ற இடத்துல இருக்காரு. இந்த நிகழ்வுக்கு போகணுமா இல்லையாங்கிறத அவர் சூஸ் பண்றாரு. அப்போ மாநில தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, அண்ணாமலைக்கும் தேசிய தலைமைக்கும் பிரச்சனை இல்லை. மொத்தத்துல நீங்க வந்து இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த அண்ணாமலை நயினார்னு பேசி இந்த சின்ன முடிகிற வேலையை விட மாட்டீங்க. அதுல ஒரு சந்தோஷம் அதானே. அவருடைய கருத்துக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்க 2 பேரும் இணைந்து செயல்படுறோம்னு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அரசியல் பாதை என்பது வேறு, திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பாதை என்பது வேறு. அது 2 பேருமே சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இவர் அவரை பற்றி அவர் இவரை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் பொதுவெளியில வச்சிருக்காங்க. அப்போ வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்ப யாருக்காவது உங்களுக்கு அவர் கூட பிரச்சனை இருக்கணும் அப்படிதானே. அவர் பிரச்சனை இல்லாம இருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, எனக்கு புரியவே இல்லை. அப்ப வானதிக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பதான் நான் சொன்னேன், அவருக்கு யாரு கூடயும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கு உருவாக்கணும்னா நான் வேணா ஒரு நம்பர் தரேன், நீங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு போர் அடிக்குது, நீங்க யாரு கூடயாவது பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய கோரிக்கை ஏற்ற அது கூட வேணா, பேட்டி மட்டும் தர சொல்லுங்க போதும். கேட்டுட்டு இருக்கேன், தாராளமா அவருக்கும் மெசேஜ் பண்றேன், தாராளமா கொடுப்பாரு. இந்த தேர்தலில் உங்களுக்கான பேட்டி கொடுப்பாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு வானதிக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு நயினாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க கூடாது. உண்மையாவே அவர் நிக்கிற தொகுதியில என்ன பிரச்சனை சொன்ன மாதிரி 5 ஆண்டுகள் திமுக அரசுனால தமிழக மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கினதுனால தமிழக மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு நயினாருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, வானதிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, தமிழிசைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை மறுபடியும் சொல்றேங்க. நீங்க சொல்லக்கூடிய எல்லா தலைவர்கள் மேலேயும் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நான் சொல்றேன், அவங்க எல்லோருடைய அரசியல் பாதையும் வேறு, இவருடைய அரசியல் பாதை வேறு. அது அவங்களுக்கும் தெரியும். அவங்களுடைய பலம் வேறு, இவருடைய பலம் வேறு. அவங்களுடைய பலவீனம் வேறு, இவங்களுடைய பலவீனம் வேறு. அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி வேறு, இவருடையது வேறு. ஸோ அண்ணாமலை அவருடைய அரசியலில், அவருடைய பார்வையில், அவருடைய கருத்துக்களை சொல்வதில் அவர் தனித்துவத்தோடு இருக்கிறார். அதை போட்டு குழப்பிக்க கூடாது. அது கம்பாரிசன், ஆப்பிளோட தான் கம்பேர் பண்ணணும், ஆப்பிளையும் ஆரஞ்சும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள். 27க்கு 27 சாத்தியமா பாஜகவுக்கு? 27க்கு 27 எந்த ஒரு கட்சிக்கும் சாத்தியம் இல்லைன்னு எல்லோருக்குமே தெரியும். வெல்வதற்கான முயற்சி எடுப்பாங்க, மிக சிறந்த தொகுதிகளை கேட்டு போயிருவாங்க நான் நம்புறேன். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, அஃப்கோர்ஸ் 27 கான்ஸ்டியூன்சிங்கிறது கூடவா குறைச்சலா அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம்லாம் நடந்துட்டு இருக்குது. என்னுடைய பார்வையில் 20 வாங்கிய இடத்திலிருந்து 27 வந்திருக்கிறாங்க. 7 தான் கூடியிருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது. வாங்கின 20ல் வெற்றி பெறக்கூடிய கான்ஸ்டியூன்சிஸா இருந்தது கம்மி. ஒரு 10 தொகுதி தான் நமக்கு சாதகமான தொகுதி. மீதி 10 தொகுதிகள் வந்து பாஜகவுக்கு தடமில்லாத சில தொகுதிகளை எல்லாம் கடந்த தேர்தலில் கொடுத்தாங்க. இந்த முறை அப்படி இல்லாமல் 27 தொகுதிகளில் குறைந்தபட்சம் ஒரு 22-24 தொகுதி வரைக்குமே இவங்க இந்த தொகுதி தான் வேணும்னு கேட்டு பெறக்கூடிய இடத்திற்கு அந்த டிமாண்டிங் பவரோட அவங்க இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுதான் இந்த கடந்த 4-5 ஆண்டுகளாக ஏற்பட்ட அந்த வளர்ச்சியினுடைய விளைவாக நான் பார்க்குறேன். எந்தெந்த பகுதியில் வந்து பாஜகவுக்கு இப்போ வலிமை கூடி இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? இப்போ கொங்கு வட்டாரமா அல்லது வடார்கார் மாவட்டமா இல்லை தென் பகுதிகளையா, எந்த இடத்துல வந்து ஓட் பேங்க் கூடி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்கவே பாஜகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது. கடந்த 5 ஆண்டுகளில் நம்மளே பார்த்துருக்கோம். 18% ஓவராலாக இந்திய அலையன்ஸ், 11% அவங்களுடைய ஓட் ஷேர்னு சொல்லிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, எல்லோரும் சொல்வதை போல வெஸ்டர்ன் பெல்ட், கொங்கு பெல்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ அதை தவிர்த்து பாஜகவுக்கு சென்னையிலும் சில குறிப்பிட்ட தொகுதிகளை அவர்கள் குறிப்பிட்டு கேட்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். ஸோ இதிலிருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் நார்தர்ன் கான்ஸ்டியூன்சிஸ்லையும் அங்கங்கே ஒரு சில கான்ஸ்டியூன்சிஸ் அவங்க கோட் பண்ணுறாங்க. இந்த 27 தொகுதிகளுடைய உத்தேச பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சென்னையில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 கான்ஸ்டியூன்சியை அவங்க கோட் பண்ணி கேட்குறாங்க. வேலுச்சேரி கேட்குறாங்க, டி நகர் கேட்குறாங்க, துறைமுகம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மயிலாப்பூர் கேட்குறாங்க, விருகம்பாக்கம் கேட்குறாங்க. இந்த மாதிரி சென்னைக்குள்ளார பல கான்ஸ்டியூன்சிஸை தங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதாக சொல்லி கேட்கிறார்கள். அதற்கு அவங்க ஆதாரமாக எடுத்து வைப்பது கடந்த பாராளுமன்ற தேர்தல். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளெல்லாம் அவர்கள் அதிமுகவை விட அதிகமாக வாங்கினாங்களோ, கிட்டத்தட்ட 68 கான்ஸ்டியூன்சிஸில், ஒட்டுமொத்த 234ல் 68 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பாஜக அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தது. அந்த 68 தொகுதிகளை வச்சு தான் அவங்க முதல்ல அந்த டிஸ்கஷன்ஸை ஆரம்பிச்சாங்க. அதாவது ஏடிஎம்கே இல்லாமல் எங்களால் இந்த 68 கான்ஸ்டியூன்சியில் கூட வாங்க முடிஞ்சிருக்கு, நாங்கள் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கோம். ஏன்னா இவங்க கூட இருந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அமமுக இருந்தாங்க, மற்ற கட்சிகளை வச்சுட்டு அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. அந்த 68லிருந்து இவங்க நேரோ டவுன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ 27 தொகுதி பாஜகவுக்கு நேரடியாக
5 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திருமாரஞ்சியும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாரு. இன்னும் இந்த தேர்தலினுடைய ஒட்டுமொத்த சீட் ஷேரிங்கும் முடியும் பொழுது 35 தொகுதிகள் வரை, அதிகபட்சமாக 40 தொகுதிகள் வரை தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. குறிப்பா இப்போ நீங்க சொல்லக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸோ அல்லது ஃபார்வர்ட் பிளாக் அந்த கட்சிகள்லாம் கூட வந்து தாமரை சின்னத்துல போட்டியிடுவதற்கான காரணம் என்னவா இருக்கு? நல்ல விஷயம். தாமரையில் என்ன ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். இரட்டலை பெருசா இல்ல தாமரை பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே, அடிச்சு காட்டணுமா யார் பெருசுன்னு? அதாவது இந்த கூட்டணிக்குள்ளார ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போகணும்னு நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றீங்க. இது அப்படி பார்க்கக்கூடாது. என்னன்னா, இது வந்து என்டிஏவினுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாரும். இவங்க வந்து ஏற்கனவே கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுகவோட அலையன்ஸ் பார்ட்னராக இல்லை. அதே போல பாஜக தான் பெற்றுக்கொள்வதாக இருந்த தொகுதிகளிலிருந்து கணிசமான எண்ணிக்கையை குறைச்சிட்டு அதை வந்து கூட்டணிக்கு அவங்க ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக சேர்றாங்க. அண்ட் தமாக வந்து ஏன் சைக்கிள் சின்னத்தில் நிற்கலைங்கிறதுக்கு திரு ஜி கே வாசன் அவர்களே நேற்று விளக்கம் சொல்லியிருக்காரு. ஒரு டெக்னிக்கல் எரர் இருக்குது, எங்களால் எலெக்ஷன் கமிஷனில் அந்த சின்னத்தை கேட்டு பெற முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க. ஸோ இதில் தாமரை பெருசா ரெட்டலை பெருசா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வின்னிங் பாசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ தமாகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. திமுக சைடுல பார்க்கும்போது நீங்க உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசனை சொன்னதாக அவரே வந்து சொன்னதை நம்ம பார்த்தோம். அதிமுக நிற்க சொல்லியிருக்காங்கல்ல. இல்ல அதான் அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றாங்கல்ல உதயசூரியன் நின்னா வின்னிங் பாசிபிலிட்டி அதிகம். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இரட்டையில நின்றுருந்தா வின்னிங் பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார். ஆனா நம்ம என்டிஏ கூட்டணியில ஆல்ரெடி இருக்கோம் அப்படிங்கறக்காகவே நீங்க தாமரை சின்னத்துல நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை சொல்றது எப்படி சரி? இல்ல அப்படின்னா நீங்க தாமரையில் நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல பாஜக நிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிலாம் இல்லைங்க. தமாக ரெட்டையில நிக்க விடாம நம்ம தாமரையில் நிக்க விடுறோமே. இப்ப வைகோ வந்து 3 தொகுதி வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாரு, கரெக்டுங்களா? வைகோ வந்து 3 உதயசூரியன்லயும் 1 வந்து தனி தொகுதி அவருடைய தனி சின்னத்திலையும் நிற்கிறாரு. இப்போ 3 தொகுதி வந்து உதயசூரியனில் நிற்கக்கூடிய வைகோவுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதை என்ன? 3 தொகுதிகளில் ரெட்டலை சின்னத்தில் நிற்கணும்னு அவர் விருப்பப்படலை, திமுக கட்டளை இடுது. கமலஹாசன் வந்து விருப்பப்பட்டு உதயசூரியன் கேட்கல, அவர் விருப்பப்பட்டது டார்ச் லைட்ல தான். அவர் ஓப்பனா அறிக்கையிலேயே சொல்லியிருக்காரு, டார்ச் லைட்ல நிற்கிறது தான் சரியா இருக்கும், ஆனால் உதயசூரியனில் நிற்க முடியுமான்னு கேட்கும்பொழுது என்னுடைய தன்மானம் இடம் கொடுக்கல அப்படிங்கிறத அவர் வேற வார்த்தைகளில் சொல்றாரு. ஸோ அப்படியான ஒரு நெருக்கடி இங்கே கொடுக்கவே இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸிடம் அவர்கள் 5 தொகுதிகளை கொடுப்பது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் வேணா சொல்லட்டுமா? தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ராஜபாளையம் தொகுதி கொடுத்துருக்காங்க. அவர் ரெட்டலையில் நில்லுங்கன்னு சொல்லலை, பாஜக தாமரை சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லலை, அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ திருமாரஞ்சியை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே பாஜகவினுடைய பின்புலத்தில் இருந்து வந்தவர். அவர் ஏற்கனவே RSS, ஹிந்து முன்னணி இந்த மாதிரியான அமைப்புகளில் பயணப்பட்டவர். அதே மாதிரி அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேயே பயணப்பட்டவர். அதனால அவர் வந்து தாமரையில் நிற்கலாம்னு நினைக்கிறார். அவருக்கு அது ஒரு ஃபேவரான ஒரு கான்ஸ்டிடுவன்சி, ஃபேவரான ஒரு சிம்பிளா இருக்கும்னு அவர் நினைக்கலாம். ரெண்டாவது, பாஜகவினுடைய தாமரை சின்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவர்ஷன் இருக்குங்கிற நிலையெல்லாம் இன்றைக்கு மாறி தமிழகத்தில் தாமரை சின்னத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஸோ அதை வந்து கட்சிகள் வந்து என்கரேஜ் பண்ணி அந்த சின்னத்தில் நிற்கணும்னு விருப்பப்படுறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? போன தடவை 4 தாமரை மலர்ந்து, இந்த முறை எத்தனை தாமரை மலரும்? நீங்கெல்லாம் வைத்தறிச்சல் படக்கூடிய அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் மலரும். எவ்வளவு மலர்ந்தா நீங்க வந்து அன்று இரவு சாப்பிடாமல் 2 நாட்கள் தூங்காமல்? எனக்கு எந்த விருப்பம் இருப்பலாம் இல்ல, நீங்க ஜெயிக்கிறதுனா ஜெயிச்சு 27 ஜெயிச்சா சங்கருக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? போட்டியிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவ்வளவுதானே, மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. இந்த முறை இரட்டை இலக்கத்துல போவாங்க. பாஜக வெறுப்பை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில உங்களுடைய நேர்காணல்களில் தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் கதறக்கூடிய வகையில் 1 நாள் 2 நாள் தூங்க முடியாத அளவுக்கு, பசியிலேயே நீங்கள் வாடக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கையில் வெற்றி பெறுவார்கள் நான் நம்புறேன். சரத்குமார் விவகாரத்துல என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் அவரும் இப்போ அண்ணாமலை பிரச்சனையை முடிச்சிட்டீங்க, அடுத்து சரத்குமார் பிரச்சனைக்கு வரணும்ல. அவரு ரொம்ப ஆதங்கப்படுறாரு. நான் என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்தி சொல்றேன். அவரு பண்பான ஒரு அரசியல்வாதி, ஓகே, நல்ல நடிகர், ஓகே, ஒரு தேர்ந்த பேச்சாளர், ஒரு நல்ல ஒரு இன்டெலெக்சுவல். அவர் அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. நான் வந்தேன், எனக்கு இன்னும் பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஜனநாயகத்தில் அதுக்கான ஒரு இடம் இருக்குல்ல. இப்போ திமுக யாராவது இப்படி பேச முடியுமா? யோசிச்சு நயினா நாகேந்திரன் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா கொடுத்துருந்துருப்பாங்கல்ல. அவர் ரெக்கமெண்ட் பண்ணலன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அவர் இங்கே பாருங்க, ஒரு மாநில தலைவருக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஒரு ஸ்வீட்டான, ஒரு ஹம்பிளான, ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு பொலிட்டீஷியன் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசியல் பயின்றவர். 2001 2006 வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் அவர் வந்து அமைச்சராக இருந்தவர். தொழில்துறை அமைச்சர், மின்துறை அமைச்சர். அவருக்கு ஹேண்டில் பண்ணாத போர்ட்ஃபோலியோஸே கிடையாது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். ஸோ இவ்வளோ போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணவர். யாரை போர்ட்ஃபோலியோவில் ஷஃபில் பண்ணாங்கனாலும், மினிஸ்ட்ரியில் ஷஃபில் நடந்தனாலும் அந்த துறை இவர்கிட்ட தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக அந்த காலகட்டத்தில் அவர் இருந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்டவருக்கு சரத்குமார் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இங்கே நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சங்கர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது வரைக்கும் அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால வந்து தேர்தல் நேரத்தில் தேர்தல் வேலைகளில் கவனம் செலுத்துகிறார்கள்.
திரு சரத்குமார் அவர்களுடைய கோரிக்கை, அவருடைய ஆதங்கம் அவர் பதிவு செய்திருக்காரு. அதுக்கான முழு சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை மாநில தலைவராக அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய கன்சர்ன்ஸை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகர், அவருக்கென்று ஒரு சமூக பின்புலம் இருக்குது, ஒரு கட்சியை கலைச்சிட்டு வந்து இதில் சேர்ந்துருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை சரியான விதத்தில் அங்கீகரிப்பாங்க நான் நினைக்கிறேன். நம்ம இந்த தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரையே வந்து திரும்ப கட்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பாஜக யோசிக்க வச்சிருச்சு. ஒரு கட்சி நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சிவாஜி கணேசன்ல தொடங்கி இப்போ விஜய் வரைக்கும் எவ்வளவு சிரமப்படுறாங்கிறது சரத்குமார் அவர்களுக்கும் தெரியும். அவரும் கட்சி நடத்தினவர் தான். ஸோ அதனால வந்து திரும்ப அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்க மாட்டார். கூடுமானவரை சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஒரு செய்தி, அவருக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுதான் நடக்க போகுது. ஸோ உங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக இதுலேயும் நிறைவேற போகிறது இல்லை. ஓகே, நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.